2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சூளுரை மேற்கொண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் 56வது நிறுவன தினத்தை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த தக்கோலம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ராஜாத்திய சோழன் மண்டல பயிற்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பயிற்சி மையத்தில் வீரர்களின் அனுபவிப்பை முதலில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்டார். And the last contingent is of பின்னர் நடைபெற்ற வண்ணமிகு கண்கவர் அணிவகுப்பு மரியாதை அவர் ஏற்றுக்கொண்டார். 10वीं एवं अंतिम टुकड़ी एनसीआर सेक्टर की है. सीआईएसएफ के महिला दस्ते की धुन अमर सेनानी सारे जहां से अच्छा तथा भारत के जवान पर हृदय का an unrelenting spirit of victory blazing in their hearts as they stride forward with பாதுகாப்பான கடல் வளம் செழிப்பான இந்தியா என்னும் கருப்பொருளை கொண்ட சைக்கிள் பேரணிகளை கொடியசைத்து அமித் ஷா தொடங்கி வைத்தார். இந்த பேரணிகளில் ஒன்று குஜராத் மாநிலம் லக்பாத்திலிருந்தும் மற்றொரு பிரிவு மேற்கு வங்க மாநிலம் பகாலிலிருந்தும் புறப்படுகிறது. அந்த இரு சைக்கிள் பேரணிகளும் இம்மாதம் 31ஆம் தேதி கன்னியாகுமரியில் முடிவடைகின்றன. இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இந்த படையினரின் ஒவ்வொரு வீரரின் பங்களிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு தமிழ் மொழிக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளித்து வந்துள்ளதாக கூறிய அவர் தமிழ் மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை இந்தியாவின் கிரீடமாக திகழ்கின்றன என்று குறிப்பிட்டார். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் தேர்வு நடத்துவதை மத்திய அரசு ஊக்குவித்து வருவதாக கூறிய அவர் நாட்டின் வளர்ச்சியில் தமிழ்நாடு மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டிற்குள் உலக அளவில் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்த்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்த அவர் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற்றுவதே அரசின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். தொழில் பாதுகாப்பு படையில் அனைத்து மகளிர் படைப்பிரிவுக்கு பாராட்டு தெரிவித்த